சமூக பிரச்சனைகளுக்கு காரணமும் இந்த சீதனம் தான். இந்த சீதனம் தான் சமூக பிரச்சனை காரணம். எப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு குமர் பிள்ளை வீடி சுத்துது, ஒரு குமர் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகுது என்றால் அந்த பிள்ளைக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால போகுது. நாம் வீடு கட்டணும், பாப்பா கிட்டையும் தொழில் இல்லைண்டா வீடியாவது சுத்தி இலக்கறியோட சோத்த திண்டு அந்த காசை சீட்டு கட்டி கல்லு பறிச்சு கல்ல பொம்பளை பிள்ளைகள் அள்ளி மேசனுக்கு கூட கூலி வேலை கூலிக்கு பிள்ளைகளை நின்று வீடு கட்டுதுகள், பொறுப்போட செயற்படுதுகள், இடுப்பு கடுக்க குந்தின குந்தில வீடு சுத்துதுகள். என்ன காரணம்? வீடு நாம கட்டணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? ஆம்பளைங்கிறத குவாலிபிகேஷன் ஆம்பளை தான், வேற ஒன்றும் தேவையில்லை. அவர் மீசையில முளைச்சு பாக்குறதுக்கு ஆம்பளையா இருந்தா சரி நம்பர் ஒரு குறையும் கிடையாது. சில இடத்துல கேளுங்களேன், மாப்பிள்ளை மகளிர் கல்யாணம், மாப்பிள்ளைக்கு என்ன தொழில்? வெளிநாட்டுக்கு போற. இது ஒரு தொழிலாடா? லேபர் வேலை போற, இது ஒரு தொழிலா? எங்கட ஊர்ல ஒரு கல்யாண பேச்சு பார்த்து ஒரு பாவாட மகனுக்கு பாவா அவரு மகன் நல்லா படிச்சுட்டான், ஊர்ல ஒரு கோடியார விட்ட கல்யாணம் கேட்டு இருக்கிறதெல்லாம் பேசி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு கேள்விப்படுறாங்க அலிக்கம்பைக்கையும் 10 ஏக்கர் கிடக்காம மாமனா இருக்குன்னு. திரும்ப வாராங்க, அது சரி உங்களுக்கு அந்த அலிக்கம்பைக்கையும் 10 ஏக்கர் கிடக்காம? ஓ என்ன, அதையும் தான் கல்யாணம் தான். அப்ப உண்மையா நடந்த ஜோக் தான் இது. அப்ப அந்த பொண்ணுட வாப்பா முடிவு எடுத்துட்டாரு, இனி இந்த கல்யாணம் பண்றலன்ட்டு. இனி முடிவு எடுத்தா எப்படி கதை வரும்? அவர் சொன்னார், அந்த பாபா பிரச்சனை இல்ல, அதையும் தாரன், நீங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? உங்களோட சோழியல எனக்கு தரணும். ஏன் பிச்சைக்கு போக பேயா எல்லாத்தையும் நீ புடிங்கினா நான் எங்கடா போறேன்? வட்டக்கரங்கடா. இது உண்மையாக நடந்த கேஸ். இப்படித்தான் சீதனத்தை புடுங்குறான். ஒரு ஆம்பளைக்கு ஒண்ணும் தேவை, ஒரு புரோக்கர் போய் சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்கு பாப்பா, ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒன்று பாருங்க. ஊடு இருக்கி, பூமி இருக்கி, ரோட்ல கடை, மெயின் ரோட் ஓரம் கடை இருக்கு, ஓரத்துக்கு ஒரு மோட்டார் பைக் இருக்கு, கைகூலியா ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு தருவோம். பிள்ளைக்கு வயசு இப்பதான் 22, நல்ல ஒரு மாப்பிள்ளையோட பாருங்க. ஒரு மாப்பிள்ளைய ஒன்று இருக்கின்றோம். என்ன தொழில்? எனக்கு தொழில், பூமியும் கொடுத்து கடரமும் கொடுத்து காசும் கொடுத்து பைக்கிலும் கொடுத்தா தொழில் எடுத்துக்கிறேன். இதான் குவாலிபிகேஷன்.